கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் வளர்வது ஆன்மீக வளர்ச்சி. ஆனால் அந்த நம்பிக்கை ஆழமாகும்போது பல்வேறு சக்திகள் எதிர்த்து நிற்கும். பலவற்றை கூறி நம்முடைய விசுவாசத்தை பலவீனமாக்கும், நம்மை பலவீனப்படுத்தும். பரிசேயர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது அதுதான். அவர்கள் இயேசுவையும் புரிந்து கொள்ளவில்லை, இயேசு மெசியா என்பதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்துதான் எப்பொழுதும் நின்றார்கள். அவர்கள் அனுப்பிய காவலர்கள் கூட இயேசுவை பாராட்டிய பொழுது அவர்களை பலவீனப்படுத்துகிறார்கள், வார்த்தைகளால் சாடுகிறார்கள். நாம் நல்ல நம்பிக்கையிலே ஆன்மீகத்திலே வளர்கிற பொழுது பிறர் மூலம் இப்படிப்பட்ட எதிர்ப்பை அல்லது பலவீனப்படுத்துதலை சந்திக்க நேரிடும். அந்த நேரத்திலே மனம் தளராது நம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள பழக வேண்டும். திருவருட்சாதனங்கள், திருவிவிலிய வாசிப்பு, மற்ற பக்தி முயற்சிகள் இதற்கு உதவியாக இருக்கும். அதோடு நம்முடைய நற்செயல்களையும் சேர்த்து கொண்டால் இந்த தவக்காலத்திலே அது மிக பயனுள்ள ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.